போன வாரம் நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸை பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த வாரம் குறிப்பா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் சந்திக்கிற நிறைய பிரச்சனைகளை ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கு என்ன தீர்வு இருக்க முடியும்ன்றத பார்க்க போறோம். இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜஸ் கடந்து வந்தாகணும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ் புரோட்டோடைப்பிங். இந்த புரோட்டோடைப் ஸ்டேஜ்ல தான் ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அதை உபயோகப்படுத்துறதுக்கு நல்லா இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, எதையாவது மாத்தணுமா அப்படின்ற எல்லாத்தையுமே நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் மேனுஃபேக்சரிங் போவாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் புரோட்டோடைப்பிங்கிறது ரொம்பவே செலவழித்து விடக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஒரு பொருளை வடிவமைச்ச ஒரு கம்பெனி அதுல ஒரு மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு நிறைய செலவாகும். அதனாலேயே நிறைய கம்பெனிஸ் சின்னதா ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணணும் அப்படின்னா கூட ரொம்பவே யோசிச்சுதான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் சப்ட்ராக்டிவ் மெத்தட்ல தான் நிறைய பொருட்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு மில்லிங் மிஷின்ல ஒரு ஸ்டீல் பாரை வச்சு ஒரு பொருள் தயாரிக்கணும் அப்படின்னா அதை நிறைய பாகமா வெட்டி எடுப்பாங்க. இதனால நிறைய பொருள் வேஸ்ட் ஆகும். அதனால புரோட்டோடைப்பிங் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. 1980களில் தான் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கை அறிமுகப்படுத்துறாங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த 3D பிரிண்டிங்கை தான் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அல்லது ரேபிட் புரோட்டோடைப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெக்னாலஜி மூலமா ஒரு பொருளை வீணடிக்காம ரொம்ப துல்லியமான ஒரு முறையில அடுக்கடுக்கா பிரிண்ட் பண்ணி ஒரு பொருளை தயாரிக்கலாம். அப்ப இருந்து நிறைய கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற பிரச்சனைகள்ல தான் அவங்களோட கவனத்தை செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. 2007ல தான் இந்த 3D பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு புரட்சி நடக்குது. ரெப்ராப் அப்படின்ற ஒரு கம்பெனி அவங்களோட 3D பிரிண்டிங் டெக்னாலஜியை ஓபன் சோர்ஸ் பண்றாங்க. அதோட சேர்த்து எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி ஒரு டெஸ்க்டாப் 3D பிரிண்டரையும் அறிமுகப்படுத்துறாங்க. இந்த ஒரு விஷயம் தான் ஒரு பொதுவான ஒரு கன்சியூமர் மார்க்கெட்ல இந்த 3D பிரிண்டிங்க்கு ஒரு பெரிய ஆற்றல் மறைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நிரூபிச்சது. இன்னைக்கு இன்டர்நெட்ல ஆயிரக்கணக்கான 3D மாடல் ஃபைல்ஸ் ஃப்ரீயா கிடைக்குது. அதெல்லாம் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ற மாதிரி டவுன்லோட் பண்ணி உண்மையாவே ஒரு பொருளை நம்மளால பிரிண்ட் எடுக்க முடியும். இன்னைக்கு உலகத்துல எல்லா மூலையிலையும் சில பேர் அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்க வீட்டிலேயே பிரிண்ட் எடுத்து பயன்படுத்துறாங்க. இந்த டெக்னாலஜி மூலமா நம்ம பொருட்களை தயாரிக்கிற முறையவே அடிப்படையா மாத்திட முடியும்னு நிறைய ரிசர்ச் டீம்ஸ் நம்புறாங்க. இந்த டெக்னாலஜி ஒன்றும் புதுசு கிடையாது. கிட்டத்தட்ட 30 வருஷமா இதை இண்டஸ்ட்ரீஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது நல்லாவே வளர்ந்துருக்கு. வெறும் புரோட்டோடைப் மட்டுமே பண்ற காலம் போயிட்டு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இதை ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கும் பயன்படுத்துறாங்க. ஜெனரல் எலக்ட்ரிக்ன்ற கம்பெனி வீட்டுல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல இருந்து ஒரு ஜெட் இன்ஜின்ல பயன்படுத்தக்கூடிய பாகங்கள் வரைக்கும் இன்னைக்கு 3D பிரிண்டிங் மூலமா தயாரிக்கிறாங்க. ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கான அந்த வேகம் ரொம்பவே கம்மியா இருந்துகிட்டு இருந்தது. இருந்தாலும் 2 வருஷத்துக்கு முன்னாடி சைனால 10 பெரிய வீடுங்களை வெறும் 24 மணி நேரத்துல பிரிண்ட் எடுத்திருக்காங்க. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி 5 மைக்ரானுக்கும் கம்மியான ஒரு சைஸ்ல ஒரு பொருளை பிரிண்ட் எடுக்க முடியும். அப்படின்னா உங்க தலை முடியோட சைஸை விட கம்மியான ஒரு சைஸ்ல ஒரு பொருளை பிரிண்ட் எடுக்கலாம். இதனாலேயே மெடிக்கல் ஃபீல்ட்ல இந்த 3D பிரிண்டர்ஸை அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. மெடிக்கல் 3D பிரிண்டர்ஸ் மூலமா இன்னைக்கு நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஸ்கின், பிளாடர், அப்புறம் இன்னும் நிறைய ஆர்கன்ஸை பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் போன்ஸ், டீத்னு நிறைய ரிசர்ச் பண்ணி நம்மளோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டெக்னாலஜி எல்லாமே ஏற்கனவே இருக்கு. ஃபியூச்சர்ல உங்களோட கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா பயப்பட தேவையில்ல. உங்க பாடிக்கே ஏத்த மாதிரியான ஒரு கிட்னியை டிசைன் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை லேப்ல வச்சு கொஞ்சம் டிங்கரிங்லாம் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணி விட்டுறலாம். நீங்க நல்லா ஆயிடுவீங்க. முன்னாடி பயன்படுத்திக்கிட்டு இருந்த முறையை விட இந்த 3D பிரிண்டிங் மூலமா செயற்கையான கையோ காலோ செய்யறது ரொம்பவே சுலபமாயிடுச்சு. இந்த டெக்னாலஜியோட பயன்பாடுகள் எல்லாம் பாக்குறப்ப ஃபியூச்சர்ல கிட்டத்தட்ட எல்லா ஃபீல்ட்லயுமே இது அதிகமா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இன்னும் கொஞ்சம் வருஷத்துலயே ஒரு கடைக்கு நீங்க ஷூ வாங்க போறீங்க அப்படின்னா உள்ள போய் ஒரு ட்ரெட்மில்ல 5 நிமிஷம் நடந்தா போதும். அங்க இருக்க கம்ப்யூட்டர்ஸ் உங்க பாதங்களை ஸ்கேன் பண்ணி அதுக்கேத்த மாதிரியான ஷூஸை பிரிண்ட் எடுத்து தந்துரும். இது ஒன்றும் சயின்ஸ் ஃபிக்ஷன் கிடையாது. இந்த டெக்னாலஜி ஏற்கனவே அடிடாஸ் கிட்ட இருக்கு. ரொம்ப சீக்கிரமாவே இதை அவங்க கமர்ஷியலாவும் கொண்டு வர போறாங்க. இன்னைக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபுட் 3D பிரிண்டர்ஸை பயன்படுத்தி சாக்லேட், கேக்குன்னு சாப்பிடுற பொருள் எல்லாத்தையுமே பிரிண்ட் எடுக்கிறாங்க. மற்ற எல்லா டெக்னாலஜிலும் இருக்க மாதிரி இந்த டெக்னாலஜிலையும் நிறைய தீமைகள் இருக்கதான் செய்யுது. 2012ல அமெரிக்கால ஒரு குரூப் ஃபுல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு கன்னை பிரிண்ட் எடுக்கிறாங்க. நீங்க ஒரு ஆர்டிஸ்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நிறைய பொருட்களை நீங்களே ஒரு கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்ணி பிரிண்ட் எடுத்து பயன்படுத்தலாம். இப்ப ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம். நம்ம கிட்டே ஒரு 3D பிரிண்டர் இருக்கு. சோ ஏதாவது ஒரு பொருளை நம்மளே டிசைன் பண்ணி பிரிண்ட் எடுத்து பார்க்கலாம்.
ஒரு தாஜ்மஹால் பிரிண்ட் எடுத்து பார்க்கலாம். இந்த தாஜ்மஹாலை நான் ஏற்கனவே டிசைன் பண்ணிட்டேன். இதை எப்படி டிசைன் பண்றதுன்றத அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் 3D பிரிண்டர்ஸ்னால கார்பன் ஃபைபர், கோல்டு, சில்வர்னு நிறைய வகையான பொருட்கள் மூலமா பிரிண்ட் எடுக்கலாம். ஆனா நம்ம கிட்ட இருக்க பிரிண்டர் மூலமா பிளாஸ்டிக் பொருட்களை பிரிண்ட் எடுக்கலாம். பிரிண்டிங் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம 3D பிரிண்டிங்னா என்ன, அதனால என்னென்ன விஷயம்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் பார்த்திருக்கோம். இந்த டெக்னாலஜினால நம்மளோட வாழ்க்கை முறையவே அடிப்படையா மாற்ற முடியுமா? அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த 3D டிசைன் எப்படி பண்றது, எப்படி அந்த டிசைனை பிரிண்டர்ல பிரிண்ட் எடுக்கிறதுன்ற எல்லாத்தையுமே தனியா ஒரு பிளேலிஸ்டாவே போடலான்னு இருக்கோம். ஸோ மறக்காம அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவை எங்களோட இங்கிலீஷ் சேனல்ல நீங்க பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்றதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்க போறோம். ஸோ நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை உடனே வந்து சேர்றதுக்கு இந்த 2 சேனல்லுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வாரம் பார்க்கலாம்.